Welcome to VL Academy. இந்த வீடியோல bank reconciliation statement other exercise problem number 23 நம்ம பார்க்க போறோம், which is in page number 6.30. நம்ம 23rd question. இதுல வந்து என்ன அப்படின்னா, ரெண்டு கேஷ் புக்கும் சரி பாஸ் புக்கும் சரி ரெண்டும் ஒரே மந்த் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நாம எப்படி கம்பேர் பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். பாஸ்புக் ஓடுது, இதுவும் வந்து டிசம்பர் மந்த்துக்கே கொடுத்துருக்காங்க. So let's see how to work out this and reconcile the statement. வந்து செக் இஷ்யூ பண்ணியிருக்கோம், அதாவது எல்லா எக்ஸ்பென்சஸையும் நாம கிரெடிட் சைட்ல காமிச்சிருப்போம், எல்லா இன்கமையும் டெபிட் சைட்ல காமிச்சிருப்போம் கேஷ் புக்கை பொறுத்த வரையும். அதையே ரெசிப்ரிகேட் ஆயிருக்கும் பாஸ்புக்கை பொறுத்த வரையும். ஓகே, ஸோ இங்க வந்து எல்லா எக்ஸ்பென்சஸையும் நாம வந்து டெபிட் சைட்ல பார்க்கலாம், லைக் ஒன் பாஸ்புக்ல. ஓகே, அண்ட் எல்லா இன்கமையும் வந்து கிரெடிட் சைட்ல பார்ப்போம் பாஸ்புக்ல. ஸோ அது அப்படியே ரெசிப்ரிகேட் ஆகி வந்திருக்கும் கேஷ் புக்ல இருந்து பாஸ்புக்கு. ஸோ இங்க வந்து பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக்னு நம்ம எடுத்துக்கோம், தட் இஸ் 5500. இங்க கேஷ் புக்கோட க்ளோசிங் பேலன்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும் 5500 இருக்கு. இப்போ செக் இஷ்யூட் பட் நாட் பிரசன்டட் அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இங்க வந்து கிரெடிட் சைட் பாத்தீங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் செக் இஷ்யூ பண்ணிருக்குமோ அவங்க பேரெல்லாம் இங்க இருக்கும் கேஷ் புக்ல. ஸோ கோவிந்தனுக்கு நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கோம், பட் கோவிந்தன் டிசம்பர் 4th கோவிந்தனுக்கு இஷ்யூ பண்ணியிருக்கோம். டிசம்பர் 30th வந்து அந்த செக்கை கொண்டு போய் பேங்க்ல காமிச்சு கேஷ எடுத்திருக்காங்க. ஓகே, அண்ட் ரகு பாத்தீங்கன்னா டிசம்பர் 8th கொடுத்திருக்கோம். on 15th he presented the check. சசிகலா பாத்தீங்க அப்படின்னா 10th நம்ம செக் கொடுத்திருக்கோம், பட் ஆனா டிசம்பர் மந்த்ல அவங்க அதை பேங்க்ல பிரசன்ட் பண்ணவே இல்லை. So it means that we have issued the check to Sasikala, but she is presented after December. ஓகே, அதனால இந்த சசிகலாவோட தான் நாம இங்க ஆட் பண்ணணும். அடுத்தது ஏபிஎன்கோ 15th நம்ம வந்து இஷ்யூ பண்ணியிருக்கோம், அண்ட் 20th வந்து அவங்க அதாவது பாஸ்புக்கை பாத்தீங்கன்னா 20th வந்து அவங்க அதை பிரசன்ட் பண்ணி அந்த கேஷை வாங்கிட்டு போயிருக்காங்க. பாபு இங்க வந்து பானுன்னு அது இட்ஸ் டைப்பிங் எரர். ஸோ பாபுக்கு வந்து நம்ம 25th கொடுத்துருக்கோம், அண்ட் 29th வந்து பாபு அந்த 1600 நம்ம அக்கௌண்ட்ல இருந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. அண்ட் கோபு வந்து இங்க கிடையாது. சோ அப்போ கோபு வந்து டிசம்பர் மந்த்துக்கு அப்புறம் தான் அந்த செக்கை பிரசன்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, சோ அதனால இங்க செக் இஷ்யூட் பட் நாட் பிரசன்டட்ல கோபு will also be coming, that is 2000 rupees. ஓகே, சோ இதோட செக் இஷ்யூட் முடிஞ்சது. இப்ப நமக்கு செக் கொடுத்தவங்கல யார் யாரு, அவங்களோட செக் நம்ம அக்கௌண்ட்டுக்கு இன்னும் கேஷா வராதது யாரோடது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்க வந்து on debit side of cash bookல பாத்தீங்க அப்படின்னா கந்தன் is there. ஓகே, அதே இது கிரெடிட் சைட் ஆஃப் பாஸ்புக்ல பாத்தீங்கன்னா கந்தன் இருக்காங்க. கந்தன் வந்து 10th நமக்கு செக் கொடுத்திருக்காங்க, நம்ம 14th அந்த செக்கை பேங்க்ல கொடுத்து அந்த கேஷ் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு. சதீஷ் வந்து 6500 on 15th வந்து செக் நமக்கு கொடுத்திருக்காங்க, பட் ஆனா டிசம்பர்ல நம்ம அந்த செக்கை பிரசன்ட் பண்ணல, இல்ல அந்த அமௌண்ட் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரல. அதனால சதீஷை நாம இங்க காமிக்கணும். அடுத்தது ராமலிங்கம் வந்து 20th செக் ரிசீவ் பண்ணியிருக்கோம், நம்ம 28th அதை பிரசன்ட் பண்ணி அந்த அமௌண்ட்டை நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு on the same month. அடுத்தது ரமேஷ் பாத்தீங்கன்னா 25th நம்ம செக் ரிசீவ் பண்ணியிருக்கோம், பட் ஆனா டிசம்பர் மந்த்ல அது நமக்கு என்கேஷ் ஆகல. அதனால சதீஷ் அண்ட் ரமேஷ் மட்டும் நாம இங்க காமிக்கணும், தட் இஸ் செக் டெபாசிட்டட் பட் நாட் கிரெடிட்டட் இன் தி பாஸ்புக். ஸோ அது வந்து 6500 and 3240. ஸோ டோட்டலா பேலன்ஸ் 5500, அதுல ஆட் பண்ண வேண்டியது வந்து 5500, லெஸ் பண்ண வேண்டியது 9740. ஸோ பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் வந்து that is 1260 rupees. ஓகே, இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒன்லி தென் நான் என்னென்ன ப்ராப்ளம் அப்லோட் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். Thank you once again.